மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக மாநில பாஜக முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் சென்னை கமலாலயத்தில் தமிழக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறவுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட உள்ளன? சிவரஞ்சனி, குறிப்பாக பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டம் குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு தற்போது முதல் முறையாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக தற்போது மாவட்ட தலைவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இன்றைய மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக இன்று 7ஆம் கட்ட தேர்தல் என்பது இறுதிக்கட்ட தேர்தலாக தற்போது இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி பல கட்ட பணிகள், தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தமிழ்நாடு சார்ந்த பல அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்க இருப்பதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தேர்தலில் பணியாற்றியவர்கள், சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இங்கே பாராட்டுகளும், அதே போல சரியாக பணியாற்றாதவர்களுக்கு குறிப்பாக அந்த பதவிகள் மாற்றி வழங்குவது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் எப்படி தயாராக வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இன்று நாள் முழுவதும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதை ஒட்டி தொடர்ச்சியாக தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.